இன்றைக்கி மெயினாக வந்து ஜிஆர்டி ஆஃபர், அந்த ஆஃபரோட எஸ்டிமேஷன் ஸ்லிப்பும் கம்பேர் பண்ணலாம். எஸ்டிமேஷன் வச்சா தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பெனிஃபிட் வந்து ஏற்றி இறக்கியிருக்காங்களா எல்லாம் தெரியும். அது இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபர் என்ன, அந்த ஆஃபருக்கு வந்து எஸ்டிமேஷன் ஸ்லிப்போட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்தே ஆஃபர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்து பிளாட்டினம் வாங்குகிறோமோ அதுக்கு ஈக்குவல் சில்வர், அதே மாதிரி எவ்வளோ கோல்டு வாங்குகிறோமோ 5 கிராம்ஸ் கோல்டு வாங்குறீங்கன்னா 5 கிராம்ஸ் சில்வர் வந்து அதுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதை தவிர ஒரு கிராம் கோல்டுக்கு வந்து 100 ருபீஸ் கம்மி பண்ணுறாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா 25 கிராம்ஸ் சில்வர் ஃப்ரீ வந்து ஒரு கேரட் டைமண்டுக்கு வந்து 25 கிராம்ஸ் சில்வர் ஃப்ரீயாக போட்டிருக்காங்க. 2 கிராம் சில்வர் ஃப்ரீ வந்து பர் கேரட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அன்கட் டைமண்ட்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து யூஸ்வலாக வந்து 15% ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா சில்வர் ஆஃபர் வந்து 15% இருக்கும். பட் இது வந்து டைரெக்டாகவே நீங்கள் போய் வாங்கறச்சு 25% ஆஃப் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆன் எம்ஆர்பி சிலதெல்லாம் பீஸ் ரேட்டில் இருக்கும். 10% ஆன் எம்ஆர்பி அப்படின்னா சில சில்வர் ஜுவல்லரி வந்து வெயிட்டுக்கு இருக்காது, பர் பீஸ் ரேட் இருக்கும். அதுக்கு வந்து 10% ஆஃப் கொடுக்குறாங்க. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராம் நம்ம கோல்டு வாங்குகிறோமோ அதுக்கு ஈக்குவலாக சில்வர் கொடுத்தாங்க. இந்த வாட்டி வந்து சில்வரை தவிர வந்து 100 ருபீஸ் கம்மி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இப்போ எல்லா ஜுவல்லரிக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இது ஆஃபர் உண்டு. ஸோ இந்த வாட்டிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோல்டு ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஏறினதுனால இந்த ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டிப்பில் இது வாங்கினீங்கன்னா இது பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். இதுதான் நான் செலக்ட் பண்ணினது குண்டு கட்டிங் செயின் அப்படின்னு சொன்னாங்க. இது 40 கிராம்ஸ் கிட்ட வருது. வேஸ்டேஜும் இது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வருது. இது பார்த்தீங்கன்னா அந்த குண்டு கட்டிங் செயின் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதனோட வேஸ்டேஜ் எஸ்டிமேஷன்ஸ் இப்போ 40 கிராம்ஸ்க்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதே தான் கோதுமை செயினோட வேஸ்டேஜ் எல்லாமே அதே தான் வரும். நான் போன வீடியோவில் நான் காமிக்கிறச்சு நான் சொன்னேன் 6.71க்கு கிடச்சிது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 7.98. ஆடியில் பார்த்தீங்கன்னா அது நான் 7.98க்கு தான் வாங்கியிருப்பேன் கோதுமை செயின் ஒன்று 2 சவரனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6.71ல் வந்து 3 சவரன் எடுத்தேன் ஆடிக்கு அப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எஸ்டிமேஷன் மட்டும் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். நான் வாங்கலை, எஸ்டிமேஷன் மட்டும் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். எனக்கு சில சிட்டும் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்குன்னா அதில் வந்து இந்த கிஃப்ட்டும் நான் எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான். பட் சிட்டு இல்லாமல் நம்ம இதை அப்படியே பொருளை வாங்கினோன்னா அதனோட எஸ்டிமேஷன் ஸ்லிப் இது பார்த்தீங்கன்னா 7.98. அதில் வந்து உங்களுக்கு இதை டிஸ்கவுண்ட் வாங்குறதுக்கு பதிலாக கிஃப்ட் வாங்கிக்கிறது இதில் பெட்டர். ஏன்னா உங்களுக்கு 140 ருபீஸ் சில்வர் வந்து கிடச்சிடுது. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் பர் கிராம் கோல்டுக்கு வந்து கம்மியாகுது. ஸோ அதை நெகோஷியேட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை அப்படியே விட்டுட்டு இந்த கிஃப்ட் எடுத்தால் தான் பெனிஃபிஷியலாக இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்டிமேஷன் நான் எடுத்து காமிச்சதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தான். இதே எஸ்டிமேஷன் தான் உங்களுக்கு வந்து கோதுமை செயினுக்கும் இதே எஸ்டிமேஷன் தான் வரும். இதே வேஸ்டேஜ் எல்லாமே இதே தான் வரும் கோதுமை செயினுக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு செயின் அதெல்லாம் தான் இருந்தது. அதில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இது கொஞ்சம் நல்லா இருந்தது. கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த பர்டிகுலர் செயின் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இதனோட எஸ்டிமேஷன் மட்டும் எடுத்து அதனோட வீடியோ போட்டிருக்கேன். எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா 40.068. அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 7.98 போட்டிருக்காங்க பர்சன்டேஜ். ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் இது ஆக்சுவல் வந்து வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வேல்யூ அடிஷன் வந்து 8.4. அதில் வந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் 7.98. இது ரெகுலராக கொஞ்சம் மாதமாகவே டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த டீட்டெயில் வீடியோ நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். தட் கோல்ட் ஃபார் ஆலில் இது சாதாரண டிஸ்கவுண்ட் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு மினிமம் டிஸ்கவுண்ட் கொடுக்கறது தான் இது, அதுதான் கொடுத்துருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லெஸ் டிஸ்கவுண்ட் ₹100 பர் கிராம்னு போட்டிருக்காங்க. ஸோ 40 கிராம்ங்கிறதுனால 4000 ரூபாய் கிட்ட கம்மி ஆயிடுது. ஸோ அது மைனஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா சில்வர் வரும். இந்த ரேட் தவிர சில்வர் வந்து 40 கிராமுக்கு வாங்கினோம்னா 40 கிராம் சில்வர் உண்டு. அதுக்கு ஜிஎஸ்டி அண்ட் மேக்கிங் சார்ஜ் மட்டும் நம்ம பே பண்ணணும். பட் அது வேண்டாம்னா நீங்கள் காயினாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி காமிச்சிருப்பேன், உங்களுக்கு கம்பேரிசனும் பண்ணியிருப்பேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து இதனோட ப்ரைஸே வந்து கோல்டு ஃபார் ஆல் அப்படின்னு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க.
இது வந்து நான் சொல்கிறது 2 நாள் முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா 10.7 அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போது ஆஃபர் பார்த்தீங்கன்னா சில்வரும் இருக்குது அண்ட் 100 rupees லெஸ் பர் கிராமும் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சது 8% கூட வராதுன்னு நினைக்கிறேன். வேஸ்டேஜ் வந்து 8% அந்த மாதிரி வரும் நீங்கள் எல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஆஃபர் இதில். ஸோ இந்த பேங்கிள் தான் முன்னாடி நான் காமிச்சிருந்தேன். அது வந்து கோல்ட் ஃபார் ஆல்ங்கிற ஸ்கீமில் வந்து வேஸ்டேஜ் எல்லாமே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 17.7% வேஸ்டேஜ். இது ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து அன்கட் டைமண்ட் மாதிரி தெரியுது, ஆனால் அன்கட் டைமண்ட் இல்லை. இதனோட டிசைனே வந்து அப்படி இருந்தது. வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது அந்த அளவுக்கு கிளியராக எடுக்க முடியல. பட் நேராக பார்க்கறச்சே அதனோட ஷைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கோல்டே வந்து கோல்டு அண்ட் ரோடியம் அந்த கட்டே வந்து பண்ணினது வந்து டைமண்ட் மாதிரியே இருந்துச்சு. ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.